உங்கள் குடும்பம் சூரியன் இருப்பதும் தந்தையால் வருமானம், தந்தை சொத்தால் வருமானம், இதெல்லாம் கண்டிப்பாக துலாம் ராசினார்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதன் இருப்பதும் உங்களுக்கு தாய்மாமன் உறவு, நட்பு வட்டாரம் ரொம்ப அருமையாக இருக்குது. இதுவரையில் எதிர்பார்க்காத அளவுக்கு உறவுக்கு மேம்படும். தாய்மாமா உறவுகளும் அப்பா உறவு இதெல்லாம் ரொம்ப சீரும் சிறப்பாக இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகுது இந்த டிசம்பர் மாதம். பொருளாதார மேன்மை நீங்கள் எதிர்பார்த்த அளவு இந்த மாத கடைசியில் நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய குடும்பத்தில் யாராவது உங்களுக்கு ஏதாவது குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லையே, நம்ம மேலே வீண் பழிலாம் போடுறாங்களே என்று நினைத்து கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி அதெல்லாம் பனி போல் விலகும். உங்கள் மேலே இருந்த அந்த வீண் பழியெல்லாம் நீங்கும். சந்தேக பார்வையெல்லாம் விலகி உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்ற ஒரு நல்ல பேர் வர அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது டிசம்பர் மாத பலன். 2025ஆம் ஆண்டிற்களில் டிசம்பர் மாதத்துக்கான பலனை நாம் மேச ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, புகழ் வருமா, பணம் வருமா, இந்த மாதம் எப்படி நமக்கு அமைய இருக்கிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நாம் இப்போது காண இருப்பது மாத பலன் வரிசையில் டிசம்பர் மாதம் பலன் நமது ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். நம்ம ராசி அதிபதி துலாம் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் மகர ராசியில், அதாவது 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் அமைந்திருப்பது ஒரு பாக்கியமே என்று சொல்லலாம். உங்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். உங்களுக்கு பாக்கியத்தில் அவர் அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறார். செல்வம், புகழ் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு 2இல் பார்த்தோம்னா விருச்சிக ராசியில் தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சூரியனும் புதன் இருப்பதும் ஒரு சிறப்பு. உங்கள் குடும்பம் சூரியன் இருப்பதும் தந்தையால் வருமானம், தந்தை சொத்தால் வருமானம், இதெல்லாம் கண்டிப்பாக துலாம் ராசினார்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதன் இருப்பதும் உங்களுக்கு தாய்மாமன் உறவு, நட்பு வட்டாரம் ரொம்ப அருமையாக இருக்குது. இதுவரையில் எதிர்பார்க்காத அளவுக்கு உறவுக்கு மேம்படும். தாய்மாமா உறவுகளும் அப்பா உறவு இதெல்லாம் ரொம்ப சீரும் சிறப்பாக இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகுது இந்த டிசம்பர் மாதம். உங்களுடைய ஆரோக்கியம்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் மேன்மைப்படும். ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இதுவரையில் இருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில், இந்த டிசம்பர் காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக மேன்மை பெறும். உங்கள் கண்ட்ரோலுக்குள் வரும். எந்த நோய் இருந்தாலும், வியாதி இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண தேவையில்லை. உங்கள் குலதெய்வ அருளால் உங்கள் நோய் குணமாகும், உங்கள் கண்ட்ரோல் வரும். அதனால் இந்த முறை டிசம்பர் மாதம் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும். குடும்பத்தில் என்று பார்த்தோம் என்றால் குடும்ப உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள், ஒருத்தர் கண்டா ஒருத்தர் பிடிக்காது, அந்த ஒரு நெருப்பு மேல் நடக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு யாராவது பார்த்தாக்கா அப்படியே கோபமாக பார்க்கறது, பார்த்தா ஆகலை, பேசினா ஆகலை, அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை நிறைவேற்றி இருக்குது உங்களுக்கு ஒருத்தருக்குள்ள குடும்ப உறுப்பினர்களே. அதெல்லாம் பார்த்திங்களா உங்களுக்கு இந்த மாதம் 15 தேதி டிசம்பர் 15க்கு பிறகு பனி போல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்கள் குடும்ப நண்பர்களிடம் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை ஓங்கும். எல்லோரிடம் அனுசரித்து நீங்கள் போகலாம். அதே போல் உங்களுடைய மனஸ்தாபங்களை விட்டு நீங்கள் ஒருத்தரோடு பேசலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்குற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செய்வாங்க. உங்கள் சொல்படி நடப்பாங்க. அதனால் உங்கள் பொருளாதாரம் முன்பு இருந்த விட கொஞ்சம் மேம்படும். கொஞ்சம் தாமதமாக வர வேண்டிய பணமெல்லாம் இருந்தால் கொஞ்சம் தாமதமாக வந்து அப்புறம் வளர்ச்சியில் உங்களுக்கு சரி கட்டிவிடும். பொருளாதார மேன்மை நீங்கள் எதிர்பார்த்த அளவு இந்த மாத கடைசியில் நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய குடும்பத்தில் யாராவது உங்களுக்கு ஏதாவது குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லையே, நம்ம மேலே வீண் பழிலாம் போடுறாங்களே என்று நினைத்து கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி அதெல்லாம் பனி போல் விலகும். உங்கள் மேலே இருந்த அந்த வீண் பழியெல்லாம்
நீங்கும், சந்தேக பார்வையெல்லாம் விலகி உன் மேலே எந்த தப்பு இல்லைன்ற ஒரு நல்ல பேர் வர அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் முயற்சி அத்தனையும் வெற்றி தான், தோல்வியே கிடையாதுங்க ஐயா. வெற்றி மேல் வெற்றியாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஆரம்பமாக போகுது. அதனால் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இதுவரையில் எந்த காரியம் போனாலும் தடைப்பட்டு இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் போது காலங்கையா இது. அப்படியே ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். உலக நாள் இருந்த அந்த தடைகள் விலகிறது ஒரு விலகி இனிமேல் நடக்கும்போதெல்லாம் நன்மையே நடக்கப் போகிறது. அதனால் நீங்கள் முயற்சியை கைவிட வேண்டாம். மேலும் மேலும் முயற்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி திருவினையாக வெற்றி கிடைக்கும். உங்களுடைய உறவு, தம்பி உறவு, அண்ணன் உறவு, உடன் பிறந்தங்கள் தங்கை, அக்கா, இப்படி உடன் பிறந்தால் உறவெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் சமநிலை இருக்கிறது. அதனால் தேவையில்லாமல் வாக்குவாதங்களோ வீணாக ஏதாவது வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. நல்லபடியாக அதாவது நல்லபடியாக உறவுக்கு பேசுங்க, கொள்ளுங்க. அதனால் ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஆதாயமாகவே இருக்குது. நீங்கள் நல்லபடியாக பேசிட்டீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உடன் பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கூடுமான வரையில் அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. வார்த்தையை விட்டுடாதீங்க. இருப்பிடத்தில் உங்களுடைய இருப்பிடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. இருப்பிடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது கண்டிஸ்டியோ இல்லை ஏதாவது செஞ்சிட்ருப்பாங்களோன்ற அந்த ஃபீலிங்லாம் எதுவும் வேண்டாம். இதுவரையில் நீங்கள் இடம் வாங்காமல் ஒரு கற்பனையில் இருந்தீங்களா, வாங்கணும் ஒரு பிளாட் வாங்கணும் அதாவது கற்பனையில் இருந்திருந்தீங்களாக்கா இந்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் போடுவீங்க. அதனால் அடுத்த மாதம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த முறை அதுக்கான அடிக்கல் நாட்ட போகிறீங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வைக்க போகிறீங்க. இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கும் அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்து வைக்க போகிறீங்க. அதுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது. நீங்கள் கேட்டதுலேருந்து பண வரவு தாராளமாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பழைய வீடு தாமதமாக வேலை பாதியிலே நிற்கிது, மேஸ்திரிங்க வரல, இல்லை காசு கையில் கிடைக்கல, அப்படி தடை போட்டு இருந்த அந்த வேலை கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம். நீங்கள் அதுக்குண்டான நேரம் இப்போ கூடி வந்திருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். பழைய வேலைகளை நீ ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு பொற்காலம் வந்திருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம். பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணி பெயிண்ட் அடித்து ஒரு கணபதி ஹோமம் போடுறதுக்கெலாம் உங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடத்துறதுலாம் உங்களுக்கு துலாராசிகளுக்கு அன்பர்கள் அருமையாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை மீறி போகிறாங்களா, சொல்கிற பேச்சு கேட்கலையா, மதிக்கலையா, படிக்கலையா, விளையாட்டு புத்தியாக இருக்குதா, ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கிற நீங்கள் இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொற்பாடி கேட்டு நடப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் தலையாட்டி நிற்பாங்க. அதனால் காதல் செய்கிற பசங்க கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு சாதகமாக இல்லைம்மா நான் பண்ண தப்பு தான், நீ அதுமாதிரி தப்பான வழிக்கு போக மாட்டேன்னு திருந்தி உங்கள் வழிக்கு வருவாங்க. காதல் செய்பவர்களுக்கு கொஞ்சம் ஊழல் வர வாய்ப்பு இருக்கிற இந்த மாதம் உங்களுக்குள்ளே. அதனால் பார்த்து கடைப்பிடிங்க. காதல்னு சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இந்த மாதத்தில் வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைலாம் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அந்த விஷயத்தில் மட்டும். படிக்கிற பிள்ளைகள் மேற்படிப்பு போக விரும்புகிறங்க கண்டிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கெல்லாம் உண்டான முயற்சி எடுக்கலாம். மேற்படிப்பு படிக்கலாம், அருமையாக இருக்குது. மந்த நிலையிலேருந்து அந்த படிப்பு கூட இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் படிப்படியாக முன்னேறும். லோ மார்க் வாங்கி ரேங்க் இல்லாத ஸ்டூடெண்ட்டு கூட இந்த அடுத்த வர பரீட்சையில் நீங்கள் கண்டிப்பாக இப்போ படித்து அடுத்து ரேங்க் எடுப்பீங்க. நீங்கள் ஒரு நல்ல பேர் எடுக்கிற வாய்ப்பெலாம் இந்த மாதத்தில் இருக்கிறது. அப்பா அம்மா சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்க போகிறீங்க. பிள்ளைகள் அப்பா அம்மா பிள்ளைகளுடைய உறவு, பெற்றோர் உறவு ரொம்ப நன்றாகவே இருக்கிறது இந்த மாதம். ஆரோக்கியத்திலேருந்து பார்த்தாக்கா பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் தேவை. அதேமாதிரி ரிஷப ராசிக்காரங்களுக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுங்க. இது மழைக்காலம், பனிக்காலம்லாம் வருது. கூட சின்ன சின்ன உபாதைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. அழுது தப்பிக்கணும்னா நீங்கள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன நோயெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்துருங்க. கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு தீர்வுக்குண்டான நேரமாக இது இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் எதுவும் எடுத்துக்கிற மாத்திரை, நாட்டு மருந்து அதெல்லாமே இப்போது பயனடைக்கும், நோய் குணமாகும். உங்களுடைய கடன் தொல்லை உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்க போகுது. அதிகப்படியாக நீங்கள் கடன் வாங்கி சும்மா பாரத்தை ஏற்றிக்கிறவங்க கூட உங்கள் கடன்காரங்க இந்த மாதம் தொல்லை பண்ண மாட்டாங்க. வட்டி கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பழைய கடனை அடைக்கிறதுக்கும் சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் பழைய கடனை அடைக்கலாம். அதெல்லாம் உண்டான நேரம் இது வந்திருக்குது. மேக்ஸிமம் கூடுதலான கடன் வாங்கிறத குறைங்க. இருக்கிற மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நடத்திக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. கையில் காசு அதிகமாக இருந்தால் சிலர்
நண்பர்களுக்கோ உறவினருக்கோ கொடுக்காதீங்க. அது திரும்பி கேட்கும்போது உங்களுக்கு பிரச்சனை ஆகும். உங்கள் கையில் காசு இருக்கிறவங்க எடுத்து வட்டியில் பேங்கில் போட்டு வைங்க. உங்களுக்கு சமயத்துக்கு உதவும். கொடுத்து மாட்டிக்காதீங்க. சீட்டு கட்டுறேன் அது கட்டுறேன்னு எல்லாம் நிறைய ஏமாத்தலாம் போயிட்டு ஏமாந்துடாதீங்க. நம்பிக்கையோடு முதலீடு பண்ணுங்கள். உங்களை பணம் பாதுகாப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு இருந்த சின்ன சின்ன சல்லாபங்கள் இருந்தால், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தது எல்லாமே பனி போல் இந்த மாதம் விலகி ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது உங்களுக்கு. கணவன் மனைவி எங்கேயாவது வெளியூரில் கணவன் ஒரு இடத்துல வேலை செய்வார், மனைவி ஒரு இடத்துல வேலை செய்வார். 2 பேருமே ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கும்போது அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அருமையாக இருக்கிறது. இந்த மாதத்தில் கணவன் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. டைவர்ஸ் ஆனவங்கள் சரி வேறு இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொண்ணும் பையனும் பார்க்கலாம். நீங்கள் அதுக்கெல்லாம் உண்டான அமைப்பு அருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடைக்கும். அதனால் அதுக்குண்டான வேலையை நீங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம். அந்த மாதத்தில் பார்ட்னர்ஷிப் தொழிலாம் கூட பார்த்திங்களா உங்களுக்கு நண்பர் வட்டாரங்கள் அருமையாக இருக்குது. புதிய நட்பு வட்டாரங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு விஐபியோட தொடர்பு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகள் உங்களுக்கு சப்போர்ட் செய்யவும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறதுனால நீங்கள் நாடி சென்று அவர்கள் உதவியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏதாவது பார்ட்னராக செய்யலான்னு யாராவது நண்பர்களும் கூட தொழில் செய்ய வந்தாங்கன்னா கூட அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக தொடங்கலாம். ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல லாபகரமாக தான் இருக்குது. புதுசாக ஏதாவது ரொம்ப நாளாக பார்ட்னராகவே இருக்கிறோமே, நாம் ஒரு புதுசாக ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம். எவ்வளோ நாளைக்கு வேலை செஞ்சுனே இருக்கிறது, அடுத்தவங்கிட்ட வேலை செய்கிறது. ஸோ ஒரு சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதுக்குமான வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான ஸ்டெப் நீங்கள் எடுக்கலாம். அதுக்குண்டான வேலையை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்குண்டான முயற்சி நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. அதுக்குண்டான சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மேற்கொண்டு என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அத்தனை முயற்சியும் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் அருளாலும் உங்களுடைய முன்னோர்கள் அனுகூலத்தாலும் அனைத்தும் நன்றாக நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.